ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். சென்னை உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு நாளை கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி வரைகலையில் விளக்குகிறார் எமது தொகுப்பாளர் அஞ்சலி. ஓவர் டு அஞ்சலி. நன்றி காயத்ரி. நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நாளைக்கு 6 மாவட்டங்களையும் அதே மாதிரி நாளை மறுநாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 10 மாவட்டங்களையும் தமிழகத்தில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல இந்த மழைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது அரபிக்கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பாதை, அது என்ன ஆகுதுன்னா இங்கிருந்து வரக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பாதை மத்திய மகாராஷ்டிரா, அதை தொடர்ந்து அடுத்தபடியாக அப்படியே ஆந்திரா வரைக்கும் இந்த காற்றழுத்த தாழ்வு பாதை அப்படிங்கிறது பயணிக்குது. அதனால இந்த மத்திய மகாராஷ்டிரா பகுதி, கேரளம், அதற்கு அடுத்தபடியாக தமிழகம், ஆந்திரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலுமே மழைக்கான தீவிரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த 2 நாளைக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல தமிழகத்துக்கான மழை நிலவரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நாளைக்கு 6 மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ நம்ம சரியா பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா மாலை 5 மணி நிலவரப்படி நம்ம பார்க்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன், சூழல் அப்படின்னு என்ன கேட்டோன்னா, இப்போ நமக்கு படிப்படியாக மழை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு காலகட்டம். ஏன்னா இந்த அரபிக்கடல் அந்த பகுதியிலேருந்து வரக்கூடிய காற்று நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதைக்கு மதுரையில் மழையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. மதுரை, அதற்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், இந்த இடங்களில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்துக்கான மழையினுடைய அலர்ட்டாக இருக்குது. ஆனால் இதே இன்னும் போக போக எப்படி மாறும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். இன்னைக்கு இரவு கொஞ்சம் மழைக்கான சாத்தியக்கூறுகள் பரவலாக எல்லா மாவட்டத்திலையும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து ரேடார் படம் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய தகவல். இன்னைக்கு ராத்திரி பார்த்தோம் அப்படின்னா கடலூர்லையும் அதே போல் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளில் இன்னைக்கு ராத்திரி மழை திரும்ப ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நாளைக்கு 6 மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து சனிக்கிழமை இந்த ரேஞ்சில் பார்க்குறோம். சனிக்கிழமை பாருங்கள், சரியா ஒரு 3 மணி போல், நம்ம மதியம் ஒரு 3 மணி போல் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கடலூர் இந்த இடங்கள்லாம் வந்து மழையினுடைய தீவிரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதே நம்ம நாளைக்கு ராத்திரி நம்ம பார்க்குறோம், சாட்டர்டே நைட்டு வந்துட்டு நிறைய பிளான்ஸ்லாம் வச்சுருப்போம் வீக்கெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நாளைக்கு ராத்திரி மழை கொஞ்சம் தீவிரமாக இருக்குது. இது எந்தெந்த பகுதிகள் அப்படின்னு கேட்டோம்னா சென்னை உள்ளிட்ட இடங்கள்லையும் ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அரபிக்கடல்லேருந்து வரக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பாதை மெல்ல மெல்ல தமிழக உள் மாவட்டங்களில் நகர்ந்து அதற்கு அடுத்தபடியாக ஆந்திராவை நோக்கி பயணிக்குது. அப்போ அந்த நேரத்தில் சென்னையிலையும் கடலூர்லையும் அதற்கு அடுத்தபடியாக ஆந்திராவில் ஒரு ஹெவி கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது சனிக்கிழமைக்கான நிலவரத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ சென்னையில் மட்டும்தான் மழை இருக்குமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இல்லை, எல்லா மாவட்டங்களுமே வந்து பரவலாக மழை இருக்குது அப்படிங்கிறது தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சென்னையில் வந்து நாளைக்கும் வந்து காலையில் நமக்கு ஒரு இடைவெளி இருக்கும். அதே மாதிரி மதியத்துக்கு மேலே இந்த மழை என்பது ஆரம்பிக்கும். நாளைக்கு நைட்டு 12 மணி போல சென்னையில் ஒரு அதி கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை நீங்கள் ஏதாவது பிளான்ஸ்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ராத்திரி மிட் நைட்டில் பயணம் செய்யறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து ரேடார் படம் வந்து நமக்கு உணர்த்தக்கூடிய தகவலாக இருக்கு. இதே மழையானது திரும்பவும் சண்டே, அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் வந்து நீடிக்கும் அப்படிங்கிறது தான் வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய தகவல். பாருங்க, நம்ம சாட்டர்டே சரியா ஒரு மதியம் 3 மணிக்கு இந்த மழை இப்போ ஆரம்பிக்கிற இந்த வரைபடத்தை பார்க்கிறோம். எங்கெங்கெல்லாம் மழை அப்படின்னு பார்த்தோன்னா மதுரை, தேனி, சிவகாசி, சேலம், தர்மபுரி, கோயம்புத்தூர், வெள்ளூர், அதுக்கு அடுத்தபடியாக சென்னை, தொடர்ந்து திருவண்ணாமலை, சிவகாசி, தஞ்சாவூர், டெல்டா மாவட்டங்கள்லேருந்து தென் மாவட்டங்கள் வரைக்கும் இந்த மழை நீடிக்கும். காலையிலேருந்து ஒரு இடைவெளி, திரும்ப மதியத்துக்கு மேலே மழை. அதே மாதிரி சண்டேவும் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கும்போது காலையில் ஒரு இடைவெளி கொடுக்கும். திரும்ப சண்டே நைட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 4 மணி போல் திரும்பியும் மழை ஆரம்பிக்குது. இதுவும் டெல்டா மாவட்டங்கள்லேருந்து தென் மாவட்டங்கள் வரைக்கும் ஆரம்பிக்குது. சண்டே நைட்டுமே உங்களுக்கு வந்து மழை நீடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதா வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்காங்க. சண்டே வந்து நம்ம பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து இரவு வரைக்கும் மழை நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இது நம்ம வரைபடத்தில் சொல்கிறோம் அப்படின்னா
காலையில் இங்கே பாருங்கள், ஒரு 11 மணிக்கு எங்கேருந்து ஆரம்பிக்குது மழை அப்படின்னா நமக்கு வந்து கேரளாலேருந்து ஆரம்பிக்குது. தொடர்ச்சியாக அடுத்தபடியாக சிவகாசியிலலாம் ஒரு நல்ல மழை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மதியம் ஒரு 4 மணி போல் பெரையூர், அப்புறமா சிவகாசி, அனுப்புக்கோட்டை, படலங்குடி இந்த இடங்கள்லாம் தீவிர மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது எடப்பாடி, ஈரோடு இந்த இடங்கள்லையும் ஒரு தீவிர மழை இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து இரவு வரைக்கும் பரவலாக எல்லா மாவட்டங்களையும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதா வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு 6 மாவட்டம், நாளை மறுநாள் 10 மாவட்டம். 10 மாவட்டம் மட்டுமில்லை, இது மற்ற மாவட்டங்களுக்கும் இந்த அரபிக்கடல்லேருந்து வரக்கூடிய காற்றுனால இருக்கும் அப்படிங்கிறதா வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்கக்கூடிய தகவல். வார இறுதி நாட்களில் இந்த 2 நாட்களில் உங்களுடைய பயணத்திற்கான ஒரு வானிலை அறிக்கை அப்படின்னா இதுதான் கிளியர் கட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு சேட்டலைட் கொடுத்திருக்கக்கூடிய தகவல். காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும்.